இப்ப நம்ம இந்த சாப்டர்ல பெர்முடேஷன் பார்க்க போறோம். பெர்முடேஷன்ஸ் சரிங்களா? பெர்முடேஷன் காம்பினேஷன். ஓகே, இப்ப பெர்முடேஷன்ஸ்ல ஃபேக்டோரியல் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வரோம். ஃபேக்டோரியல் ஃபேக்டோரியல் அப்படின்னா n ஃபேக்டோரியல் இப்படி சொல்லலாம், இல்லாட்டி n ஃபேக்டோரியல் எப்படின்னு சொல்லலாம். இப்ப n ஃபேக்டோரியல் அப்படின்னா நார்மலா நீங்க நம்பர் எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் வித் 1 2 3 4 எல்லாமே மல்டிப்ளை 5 6 அப்படியே மல்டிப்ளை பண்ணி போயிட்டே இருக்கு. லாஸ்டா n-1 n. ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1 அப்படி 1ல இருந்து ஆரம்பிச்சு 5ல முடிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுதான் நமக்கு ஃபேக்டோரியல். நம்ம என்ன பண்ண போறோம், ஃபேக்டோரியல் எதுக்கு அப்ளை பண்ண போறோம், ஸோ அதை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? ரைட். இப்போ மேத்தமேட்டிக்கல் இதுல காம்பினேஷன் பெர்முடேஷன்ல ஃபேக்டோரியல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதை நம்ம சில ஃபண்டமெண்டலான மேக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் குள்ள போகலாம். அப்ப நார்மலா இப்படி சொல்றது ஓகே ஆயிடுச்சு. நமக்கு ஜீரோ ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ஒண்ணு கான்செப்ட் இருக்கு. ஸோ ஜீரோ ஃபேக்டோரியல் நத்திங் பட் 1. புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா சில பேசிக்கான கணக்கை நம்ம பார்ப்போம். நார்மலா ஜீரோ ஃபேக்டோரியல் 1 ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் தானே அரேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்படிங்கலாம் ஜீரோ ஃபேக்டோரியல்ஸ் வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஜீரோ ஃபேக்டோரியல் 1 நம்ம டிஃபைன் பண்ணாம இதுக்குள்ள போக முடியாது. ஓகே, குட். இப்போ 20 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 18 ஃபேக்டோரியல் இதோட வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம், கம்ப்யூட் பண்ணிக்கலாம். ஃபைன். சரி, அப்ப 20 ஃபேக்டோரியல்னா என்ன, 18 ஃபேக்டோரியல் என்ன? ஆக்சுவலா பாருங்க, 20 இன்டூ 19 இன்டூ 18 ஃபேக்டோரியல் எழுதலாமா? ரைட், எழுதிடலாம். 18 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். ஸோ இதை நாம அப்படியே நான் மாடிஃபை பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், இப்படி எழுதியிருக்கேன். இதை அப்படியே எழுதியிருக்கேன் ஆஸ் இட் இஸ். அப்ப என்ன பண்ணலாம், கேன்சல் அவுட் பண்ணலாம். 18 ஃபேக்டோரியல் 18 ஃபேக்டோரியல் கேன்சல் அவுட் பண்ணலாம். ரிமைனிங் என்ன இருக்கு, 20 இன்டூ 19 20 இன்டூ 19 இருக்கு. 20 19 190 பிளஸ் 190 380 ஆன்சர். ஓகே. இப்ப 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல் இன்டூ 4 ஃபேக்டோரியல் இதோட வேல்யூ என்ன? நம்ம ஃபண்டமெண்டல் மோஸ்டா நம்ம எப்படின்னு அல்காரிதம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம லெவல்ஸை ஃபண்டமெண்டல்ஸை தெரிஞ்சுட்டு அப்ளை பண்றது எப்படின்னு தெரிய போறோம். சரிங்களா? அதனால நம்ம சின்ன லெவல்ல இருந்து தான் நம்ம புரிஞ்சுக்க போறோம். எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளராக இருந்தாலும் சரி, நாலேஜபிளா இருந்தாலும் சரி, அவங்க பேசிக்ல இருந்து தான் படிச்சாகணும், போய் ஆகணும். எது ஒரு விஷயத்த புதுசா பார்க்கல, கிராஸ்பிங் வேகமா பண்ணிப்பாங்க. சரி, ஓகே. இப்ப 10 ஃபேக்டோரியல் டிவைட் பை 6 ஃபேக்டோரியல் இன்டூ 4 ஃபேக்டோரியல் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலா இங்க எனக்கு 10 ஃபேக்டோரியல் 10 இன்டூ 9 இன்டூ 8 இன்டூ 7 இன்டூ 6 ஃபேக்டோரியல் போட்டுக்கலாம். போடாம 6ல இருந்து 1 வரைக்கும் எழுதுனா நார்மலா எழுதிக்கலாம். ஏன் 6 ஃபேக்டோரியல் போட்டிருக்கேன்னா கீழே ஒரு என்ன இருக்கு, 6 ஃபேக்டோரியல் இருக்கு, 6 ஃபேக்டோரியல் இருக்கு. சரிங்களா? அதனால நான் அப்படி எழுதிக்கிறேன். 4 ஃபேக்டோரியல் என்ன பண்ணலாம், 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1 4 ஃபேக்டோரியல் மட்டும் இப்படி எழுதிருக்கேன். அப்ப எனக்கு ஃபேக்டோரியல்ங்கிற கதை முடிஞ்சிருச்சு மேலையும் கீழே. இந்த ஃபிராக்ஷன்ல ஃபேக்டோரியல்ங்கிறது நார்மலா ரிமூவ் பண்ணியாச்சு. அப்ப நார்மல் நம்பர் தானே இனிமே. 10 இன்டூ 9 இன்டூ 8 இன்டூ 7 கீழே 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. அப்ப நார்மலா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு என்ன வரும்? ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 இங்க 4, இங்க 3 1s ஆர், இங்க 3 3s ஆர், இங்க 2 டைம்ஸ், இங்க 5 டைம்ஸ், 5 3 4 7. வேற ஏதாவது கேன்சல் அவுட் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஸோ இங்க 1 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ். ஓகே, கீழே எல்லாமே ஒன்று தான். மேலே 5 3 2 5 இன்டூ 3 இன்டூ 2 5 இன்டூ 3 இன்டூ 2 வருது. கீழே வேற ஏதாவது கேன்சல் பண்ணணுமா? எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோமா? 5 3 அடுத்தது 2, இங்கே 7 ஒன்று இருக்கு. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5 3s ஆர் 15,
15 2s are 30, 37s are 210. இதான் ஆன்சர். இப்போ இது மாதிரி ஓகே சரிங்க சார். இப்போ இப்படி இருக்குது 6 7 8 9 10 எல்லாமே மல்டிப்ளைல இருக்கு. இது அப்படியே ஃபேக்டோரியலுக்கு மாத்துங்க. ஃபேக்டோரியல் ஃபார்ம்ல மாத்தலாமா? ஃபேக்டோரியல் ஃபார்ம்ல மாத்தலாமே. எப்படி மாத்துறது? இப்போ 6 7 8 9 10 என்ன ரிமூவ் ஆயிருக்கு? 5 ஃபேக்டோரியல் ரிமூவ் ஆயிருக்கு. அப்ப 6 7 6 into 7 into 8 into 9 into 10 10 9 8 7 6 அதுக்கப்புறமேட்டு 5 ஃபேக்டோரியலை மல்டிப்ளை பண்ணு 5 ஃபேக்டோரியலை டிவைட் பண்ணு. சரிங்களா? 5 ஃபேக்டோரியல் மல்டிப்ளை பண்ணு 5 ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணு. அப்ப நார்மலா இது என்னது? ஆக்சுவலா 10 ஃபேக்டோரியல் தானே டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் இப்படி எழுதலாமா? சோ இப்ப இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டாச்சு ரிவர்ஸ் ஃபார்ம்ல. சரிங்களா? இது நைஸ் ஒன். அடுத்தது பாருங்க 2 into 4 into 6 into 8 into 10 இத ஃபேக்டோரியல் ஃபார்ம்ல எழுதுங்க. ஃபேக்டோரியல் ஃபார்ம்ல எழுதுங்க. ஃபேக்டோரியல் ஃபார்ம்ல ஃபிராக்ஷன் எழுதலாமா? எழுதலாம். இப்போ என்ன பண்ண போறேன்? இத பாருங்க. இத நான் எப்படின்னு சிஸ்டமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். 2 into 4 2 into 1 இந்த அடுத்தது 4 இருக்கா? 4 வந்து 2 into 2 வச்சுக்கோங்க. அடுத்தது 6 இருக்கா? 2 into 3 வச்சுக்கோங்க. அடுத்து 8 இருக்கா? 2 into 4 வச்சுக்கோங்க. சரியா? புரிஞ்சா? 8 இருக்கா? 2 into 4 வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன இருக்கு? 10 இருக்கா? 2 into 5 வச்சுக்கோங்க. நான் கொடுத்துருக்கிறத என்ன பண்ணிருக்கேன்? அப்படியே இந்த ஃபார்ம்ல பண்ணிருக்கேன். வேற ஒன்றும் பண்ணல. அடுத்து என்ன பண்ணலாம்? நான் மல்டிப்ளை தான் நான் தனித்தனியா பண்றேன் பாரு. மல்டிப்ளை தான் 1 2 3 4 5 இதெல்லாம் தனித்தனியா வச்சுக்கிறேன். 2 3 4 5 1 2 3 4 5 எல்லாத்தையும் வந்தாச்சு. ரிமைனிங் என்ன இருக்கு? இங்க 2 இங்க 2 2 2 2 பவர் 5 இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணலாம்னா 5 வரைக்கும் இப்படி இருக்கனால 5 ஃபேக்டோரியல் போட்டுக்கலாம். இங்க 2 பவர் 5 போட்டுக்கலாம். ஸோ நார்மலா 2 பவர் 5 இன்டூ 5 ஃபேக்டோரியல் இப்படின்னு இதை ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பாயிண்ட்டுங்கிறது இங்க மல்டிப்ளை. இங்க பாயிண்ட்டும் வைக்கலாம், இல்லாட்டி இது மாதிரி கிராஸும் போடலாம். சரிங்களா? அந்த சைனை பாயிண்ட்னு சொல்லலாம், இல்லாட்டி கிராஸும் போடலாம். சரிங்களா? அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம சரிங்க சார் இந்த ஆப்ரேஷன் ஓகே. இதுல எப்படி எல்சிஎம் எடுக்கலாம்? எல்சிஎம் எடுக்கிறது அப்படின்னா இங்க பாருங்க. ஒரு வேளை if 1 by 9 factorial plus 1 by 10 factorial is equal to x by 11 factorial ஈக்குவலா இருக்கு. இந்த பிளாக்கு ஈக்குவல். சரிங்களா? இந்த பிளாக்கு ஈக்குவல். அலைஞ்சிருச்சா? ஓகே. என்னது? அப்ப 1 by 9 factorial plus 1 by 10 factorial equal to x by 11 factorial. இப்ப x தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். find. அப்ப x கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? LCM பாருங்க, இத சிம்பிளிஃபை பண்ணும். 1 by 9 factorial போட்டுக்கலாம். இங்க 1 by 10 into 9 factorial போடலாம். equal to x by 11 factorial இப்படி எழுதிக்கலாம். 11 into 10 into 9 into 8 அப்படி 9 ஃபேக்டோரியல் இருக்கனால 9 வரைக்கும் போட்டு ஃபேக்டோரியல் போட்டுக்கலாம். சரிங்களா? 1 வரைக்கும் எழுதி நம்ம இந்த 11ல இருந்து 1 வரைக்கும் எழுதுனா ஃபேக்டோரியல் போட தேவையில்லை. இங்க 9ஓட முடிச்சுக்கிட்டா ஃபேக்டோரியல் போடணும். சரிங்களா? ஏன் இங்க ஏன்னா இங்கே காமனா லெஃப்ட் டு ரைட் காமனா 9 ஃபேக்டோரியல் இருக்க போகுது. ஆக்சுவலா இங்க என்ன 1 by 9 ஃபேக்டோரியல் காமனா இருக்குது. எடுத்துட்டோம்னா இங்க எல்லாத்தையும் 1 by 9 ஃபேக்டோரியல் எடுத்தாச்சு. 1 தான். இங்க 1 by 10 into 1 by 9 ஃபேக்டோரியல். அப்ப 1 by 10 மட்டும் மீதி இருக்கு. ஸோ இங்கிட்ட என்ன இருக்குன்னா 1 by 9 ஃபேக்டோரியல் வச்சுட்டோம்னா மீதி என்ன இருக்குன்னா x upon 11 into 10 இருக்கும். சரிங்களா? நம்பர் மட்டும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா நேச்சுரலா இது கேன்சல் ஆயிரும் லெஃப்ட் டு ரைட்லையும். ஸோ அப்ப நமக்கு ஒரு நம்பரை வச்சே ஒரு ஃபார்ம் மட்டும் வந்துருச்சு. அதனால எக்ஸை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ அப்போ இங்கே எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 10 plus 1 divided by 10 is equal to x upon 10 into 11. அப்போ எனக்கு என்ன வரும் 11 வரும் by 10 equal to x by 10 into 11. சரிங்களா? அப்போ எனக்கு இங்கே 10 கேன்சல் அவுட் பண்ணுங்க, 10 கேன்சல் அவுட் பண்ணிடலாம். அப்போ x is equal to என்ன வருது 11 into 11, அதாவது 11 ஸ்கொயர். 11 ஸ்கொயர்னா 11 10 டைம்ஸ் 110 வருது, 121 வருது 11 டைம்ஸ். ஸோ அப்போ 121ங்கிறது இதோட ஆன்சர், எக்ஸோட ஆன்சர். சரிங்களா? ரைட். சரி, இதை இன்னொரு விதமா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இதை இன்னொரு விதமா எப்படி சால்வ் பண்ணலாம்? 1/9 ஃபேக்டோரியல் பிளஸ் 1/10 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு x by 11 ஃபேக்டோரியல். இப்போ என்ன பண்ண போறேன், இங்க 11 ஃபேக்டோரியலால மல்டிப்ளை பண்ணி போறேன், ரெண்டு சைடும் 11 ஃபேக்டோரியலால மல்டிப்ளை பண்றேன். 1/9 ஃபேக்டோரியல் plus 1/10 factorial of x by 11 factorial into 11 factorial. இங்கிட்டு 11 factorial மல்டிப்ளை பண்ணேன்னா இங்கேயும் 11 factorial மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா ஈக்குவேஷன் தானே, அதனால LHS side RHS side multiplied by the same number, அதனால ஈக்குவேஷன் மாற போகாது. சரி, ஓகே. இப்போ இந்த 11 factorial இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணலாம், இதை தனித்தனியாக 11 ஃபேக்டோரியல் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். 11 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 9 ஃபேக்டோரியல் பிளஸ் 11 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 10 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் இப்படி கிடைச்சிருச்சு. ஏன்னா இங்கே இந்த ஃபேக்டோரியல் இது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபார்ம் கிடைச்சிருச்சு. அப்போ நமக்கு தான் தெரியுமே 11 ஃபேக்டோரியலை 11 into 10 into 9 ஃபேக்டோரியல் எழுதலாம் டிவைடட் பை 9 ஃபேக்டோரியல் பிளஸ் 11 ஃபேக்டோரியலை 11 into 10 ஃபேக்டோரியல் எழுதலாம் டிவைடட் பை 10 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஆக்சுவலாக ஒரு விஷயம் நமக்கு புரியணும், 9 ஃபேக்டோரியல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணலாம், ஏன்னா எல்லாமே மல்டிப்ளைல தானே இங்கே கேன்சல் அவுட் பண்ணலாம். அப்போ எனக்கு 11 into 10 110 பிளஸ் இங்கே என்ன இருக்கும், வெறும் 11 மட்டும்தான், இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். சரிங்களா? அப்போ 110 அப்போ 121 வருது எக்ஸ். எக்ஸோட வேல்யூ 121. ஸோ முன்னாடியும் ஒரு மாதிரி சால்வ் பண்ணோம், இப்படியும் சால்வ் பண்ணோம். ஸோ நம்ம டிஃப்ரெண்டான மெத்தட்ல நம்ம சால்வ் பண்றோம், இவ்வளோதான் விஷயம். சரி, அடுத்து பாருங்க என்ன பண்ண போறோம். n plus 2 factorial is equal to 2550 into n factorial. அப்ப to find n என்ன கண்டுபிடிக்க போறோம், என்னோட வேல்யூ என்ன. so we need to find n value. so it is in the form of given one is the form of factorial. The given mass is given in terms of factorial. We need to find n value. n value நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், கொடுத்துருக்க இதை அப்படி எழுதிக்கிறேன். n plus 2 factorial is equal to 2550 into n factorial. இப்போ நம்ம இந்த n plus 2-வை n plus 2 n plus 1 n factorial எழுதலாமா? எழுதலாம். is equal to 2550 into n factorial. ஆக்சுவலா இந்த புரிஞ்சுக்கணும், இந்த பிராக்கெட்ஸ் எல்லாமே மல்டிப்ளையர் இருக்கு. அப்ப இதையும் கேன்சல் அவுட் பண்ணலாம். இந்த 2550 இந்த n ஃபேக்டரியல் மல்டிப்ளையர் இருக்கு, நேச்சுரலா கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன மீனிங் இருக்கு, n plus 2 இருக்கு இன்டூ n plus 1 இருக்கு இஸ் ஈக்குவல் டு 2550 இருக்கு. இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அது முன்னாடி நான் என்ன பண்ணலாம்னா, இதை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ 2550 இந்த குவாட்ராட்டிக்கை சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
இதுல ஏதாவது ஏன்னா அடுத்தடுத்த நம்பரா தானே இருக்கு, இதுல அது மாதிரி ஏதாவது வருமானு பார்க்கலாம். அப்போ 5 டிவைட் பண்ணும்போது எவ்வளவு வருது, 5 டைம்ஸ் 25, 1 டைம்ஸ் 0 டைம்ஸ். சரிங்களா? அடுத்தது 5 1 டைம்ஸ் 0 2 டைம்ஸ். ஓகே, அடுத்தது 2 5 டைம்ஸ் 1 டைம்ஸ் 51 தான். 51 to 1 டைம் 51 தான். இப்போ இது என்ன 5 5s are 25, 25 2s are 50, 50 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா இது 51. அப்ப 50யும் 51ஐயும் மல்டிப்ளை பண்ணா 2550 வருது. ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளா நமக்கு தெரியுது என்னங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணி n+2 into n+1. இந்த 50 51 இந்த மாதிரி பேட்டர்னை மாத்த போறேன். எப்படி மாத்தலாம்னா 49ல இருந்து 2 ஆட் பண்ணோம்னா 51. 49ல இருந்து 1 ஆட் பண்ணோம்னா 50. சோ இங்க விஷயம் வந்து இங்க 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்கு, இங்க 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்ப n என்னவா இருக்கணும், 49 இருக்கும். சரிங்களா? இப்படிதான் நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, சோ இப்ப நம்ம டைரக்டா MCQ சால்வ் பண்ணோம்னா MCQ சால்வ் பண்றதுக்கு நம்ம நிறைய பிராக்டிஸ், இந்த லெவல் 1 2 3 அந்த மாதிரி சம்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நிறைய இந்த மாதிரி அக்வயர் பண்ணாதான் நம்மளால பேசிக்கா நம்ம மைண்ட் அக்வயர் ஆகும், அந்த MCQ டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணதுக்கு கேப்பபிள் ஆகும். டைரக்டா MCQ போய் சால்வ் பண்றது ஃபுல்லி ப்ரிப்பேர் ஆயிட்டு போகணும். இது நம்ம கிராஜுவலா போறது வந்து பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரைட், ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வரியில சால்வ் பண்ற MCQ நம்ம மண்ணும் பண்ணல. ஏன்னா நம்ம இந்த மாதிரி கன்வென்ஷனல் சம் பண்ணும்போது அந்த ஒரு வரி சம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாயிடும். 30 செகண்ட் 40 செகண்ட் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்ன்றது ஒவ்வொரு சம்ஸுக்கும் வித்தியாசப்படும் சால்வ் பண்ற டைம். ஓகே, குட். இப்ப பாருங்க, அடுத்த ஃபார்முலா என்ன சால்வ் பண்ணலாம்னா n factorial divided by 2 factorial of n minus 2 factorial and n factorial divided by 4 factorial into n minus 4 factorial. இது என்ன மாதிரி இருக்கா, or in the ratio of 2:1 அப்படின்னா to find n. ஸோ இந்த இது வந்து இங்க இதை பின்னு வச்சுக்கோங்க, இதை கியூன்னு வச்சுக்கோங்க. இந்த பி கியூவும் 2:1, அதாவது p by q ஈக்குவல் டு 2/1 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. இதான் p, இந்த ஹோலும் இது q அப்படின்ட்டாங்க. ஸோ அப்ப யூஸ்வலா இதை இதால டிவைட் பண்ணணும். அப்படிங்கும் போது ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப n factorial divided by 2 factorial into n minus 2 factorial into அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, அது ரெசிப்ரோக்கல் எடுத்து 4 factorial into n minus 4 factorial all divided by n factorial. ஏதாவது கேன்சல் அவுட் பண்ண முடியுமா, பண்ணலாம். எல்லாமே மல்டிப்ளைல தான் இருக்கு, இது ஒன்றும் பிளஸ்ல இல்ல. பிளஸ் இருந்தா எல்சிஎம் எடுக்கணும். இதை நம்ம அடுத்த லெவல் கொண்டு போலாம். ஈக்குவல் டு, ஏன்னா இது ஒரு ஈக்குவேஷன் தானே, 2:1. அப்ப 2/1 இதான் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம கேன்சல் அவுட் பண்ணது இதுதான். மீதி எப்படி கேன்சல் அவுட் பண்றது பார்க்கலாம். 4 factorial n minus 4 factorial divided by 2 factorial n minus 2 factorial.
ஈக்குவல் டு 2/1. இதை நம்ம ஈஸியாக கேன்சல் அவுட். 4 ஃபேக்டரியல் எப்படி எழுதலாம்? 4 ஃபேக்டரியல்னா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் எழுதலாம். இங்கே n-4 ஃபேக்டோரியலை அப்படி வச்சுப்போம். டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் தான். n-2 n-3 n-4 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 2/1. அப்படி எழுதும் போது என்ன பண்ணலாம்? இதை கேன்சல் அவுட் பண்ணலாம். ஸோ இங்கே இதையும் கேன்சல் அவுட் பண்ணலாம். 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் கேன்சல் அவுட் பண்ணலாம். ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. 4 இன்ட்டு 3 2 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, 4 இன்ட்டு 3 ஹோல் டிவைடட் பை n-2 n-3 ஈக்குவல் டு 2/1. சிம்பிளிஃபை பண்ணோம்னா n-2 n-3 இங்கே 2 கேன்சல் ஆயிடும். 2 இங்கே 2 டைம்ஸ், அப்போ 6 வரும். n-2 n-3 6 வருதுன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் முன்ன மாதிரியே கண்டுபிடிக்கலாம். என்னவா இருக்கணும்? ஒரு n மாறாமல் இருக்கணும். n-2 3 6 இது பண்ணும்போது ஆக்சுவலாக n 5 வச்சுக்கோங்க. 5லேருந்து 2 ரிமூவ் பண்ணுங்க. 2 ரிமூவ் பண்ணுங்க. 5லேருந்து சாரி n வந்து 5 வருதுன்னா 5லேருந்து 2 ரிமூவ் பண்ணலாம். அடுத்து 5 வந்து 3 ரிமூவ் பண்ணால் ஒரு 6 வருமா? அப்போ 3 வரும், இங்கே 2 வரும். 3 2 6 கண்டிப்பாக இப்படி எழுதலாம். அப்போ இங்கே n வந்து 5 ஈக்குவலாக இருக்கு. n ஈக்குவல் டு 5. ஓகே, குட். சரி, இது புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம சில அப்ளிகேஷன் சம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இப்போ அப்படின்னா அப்ளிகேஷன் சம், ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவுண்டிங். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்ல நம்ம ரெண்டு இது பார்க்குறோம். மல்டிப்ளிகேஷன் ஒன்று, அடிஷன் ஒன்று. மல்டிப்ளிகேஷன் ஒன்று, அடிஷன். இந்த ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போறோம். சரி, எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சம்மை நம்ம டைரக்டா சொல்லிடலாம். ஒரு 3 கேண்டிடேட் வந்து கிளாசிக்கலுக்கு செலக்ட் ஆகிறாங்க. ஒரு 5 கேண்டிடேட் வந்து மேக்ஸுக்கு செலக்ட் ஆகுறாங்க. ஒரு 4 கேண்டிடேட் வந்து நேச்சுரல் சயின்ஸுக்கு செலக்ட் ஆகுறாங்க. எதுக்காண்டி? எல்லாத்துக்கும் ஸ்காலர்ஷிப் அவார்ட் பண்றாங்க. சரிங்களா? 3 கேண்டிடேட், 5 கேண்டிடேட் மேக்ஸ், 4 கேண்டிடேட் வந்து நேச்சுரல் சயின்ஸ். என்ன கேக்குறாங்கன்னா, how many way can these scholarship be avoided? How many one of this scholarship be awarded? அப்ப எவ்வளவு விதமா இந்த ஸ்காலர்ஷிப் அவார்ட் பண்ண முடியும்? 3 கேண்டிடேட்டுக்கு கிளாசிக்கல் வழங்கலாம், 5 கேண்டிடேட்டுக்கு மேத்தமெட்டிக்ஸ் வழங்கலாம், 4 கேண்டிடேட்டுக்கு நேச்சுரல் சயின்ஸ் வழங்கலாம் ஸ்காலர்ஷிப். அப்ப எவ்வளவு கேண்டிடேட் கேன் பி செலக்டட்? அதாவது எப்படி சொல்லலாம்னா, how many way can this scholarship be selected? How many one of this scholarship be selected? ரெண்டு விதமா கேட்கும். இப்ப இதுல மேத்தமெட்டிக்ஸ், கிளாசிக்கல் ஸ்காலர்ஷிப் வந்து யாராவது ஒருத்தர், 3ல யாராவது ஒருத்தருக்கு தான் வழங்க முடியும். அப்ப மொத்தம் 3 வே இருக்குது கிளாசிக்கல்
ஸ்காலர்ஷிப்பை வழங்குறது. 3 பேர்த்துக்கு கிளாசிக்கல் ஸ்காலர்ஷிப் வழங்க முடியும். 3ல ஏதாவது ஒன்று தான் வழங்க முடியும். சிமிலர்லி மேக்ஸும் நேச்சுரல் சயின்ஸ், மேக்ஸ் 5ல் யாராவது ஒருத்தருக்கு தான் வழங்க முடியும். நேச்சுரல் சயின்ஸா 4ல் ஒருத்தருக்கு தான் வழங்க முடியும். சரிங்களா? அப்ப இந்த 3 ஸ்காலர்ஷிப்பும் எந்த வழியில வழங்க முடியும்னா, என்னென்ன நம்பருக்கு இது ஃபர்ஸ்ட் 3 வே, அடுத்து 5 வே, அடுத்து 4 வே தானே. மொத்தமான வே 3 × 5 × 4. இந்த 3 ஸ்காலர்ஷிப்பும் எவ்வளோ விதத்துல வழங்க முடியும் அப்படின்னா, நம்ம ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்றோம். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் மல்டிப்ளிகேஷன். அப்ப 3 × 5 × 4 எவ்வளவு வருது? 3 5s are 15. 15 4s are எவ்வளவு வருது? 60. 60ங்கிறது ஆன்சர். இப்ப ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் இப்ப பாத்தீங்கன்னா, இது கிளாசிக்கல்ல 3ல ஏதாவது தனித்தனியா ஒருத்தருக்கு வழங்க முடியும். அப்ப 3 விதமா வழங்க முடியும். மேக்ஸ் 5ல 5 பேருக்கு தனித்தனியா 5 விதமா, யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் 5 விதமா. நேச்சுரல் சயின்ஸ் 4 பேர்த்துல ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கலாம் 4 விதமா. இப்ப 3த்தையும் ஆட் பண்ண எத்தனை? 3 + 5 8, 8 + 4 12. அப்ப ஒன் ஆஃப் தி ஸ்காலர்ஷிப், இதுல ஏதாவது ஒன் ஆஃப் தி ஸ்காலர்ஷிப் எவ்வளவு விதத்துல வாங்க முடியும்னா, பிரின்சிபல் நம்ம என்ன பிரின்சிபல் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் அடிஷன் யூஸ் பண்றோம். அப்ப எவ்வளவு வருது? 5 + 3 + 4 = 12. 12 வழியா நம்மளால கொடுக்க முடியும். அப்ப 60ங்கிறது நம்பர் ஆஃப் வே ஆஃப் அவார்டிங் தி ஸ்காலர்ஷிப். ஏன்னா how many way can be scholarship be awarded? 60. how many way one of the scholarship be awarded? 12. how many way can these scholarship be awarded? 60. how many way one of the scholarship be awarded? 12. அவ்வளவுதான் வித்தியாசம். இது பிரின்சிபல் என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருக்கோம், அடிஷன் யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப இது ஓகே. இப்போ ஒரு ரூமுக்கு 6 டோர் இருக்குது. ஒரு ரூமுக்கு 6 டோர். 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. எத்தனை வேளை ஒரு மனுஷன் உள்ளர போயிட்டு இன்னொரு டோர் வழியா வெளியே வர முடியும் அப்படின்னா, மொத்தம் ஏதாவது ஒரு டோரை சூஸ் பண்ணிப்போம். ஏதாவது ஒரு டோரை சூஸ் பண்ணிப்போம். அப்ப மொத்தமா 6 கதவு இருக்குது. அப்ப எத்தனை வழி இருக்கு? 6 வே இருக்குது மொத்தமா உள்ள என்டர் ஆகிறதுக்கு. இப்ப ஏதாவது ஒரு வழியிலையும் சூஸ் பண்ண, அதனால 6 வே இருக்குது உள்ளுக்குள்ள என்டர் ஆகணும். அப்ப என்டர் ஆகிட்டு ஏதாவது ஒரு வழியா ரிமைனிங் எத்தனை வழி இருக்குது? ரிமைனிங் வெளியே வர்றதுக்கு 5 வழி இருக்கு. என்னது? அவுட் சைடு வெளியே வருது, வெளியில எஸ்கேப். உள்ள போறதுக்கு 6 வழி இருக்கு, வெளியே வர்றதுக்கு 5 வழி இருக்கு. ஏன்னா உள்ள வந்து இன்னொரு வழியில வெளியே போகணும், 5 வழி இருக்கு. அப்ப டோட்டலா மொத்தம் எத்தனை வழி இருக்குதுன்னா 6 × 5 30 வே இருக்கு. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் இதோட அப்ளிகேஷன். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு பிளாக் புதுசா ஃபார்ம் பண்ண போறோம். அது எப்படி இருக்குன்னா, இந்த 3 பிளாக் மாதிரி கலர் இருக்கும், 3 பிளாக்ஸ். இந்த ஈச் பிளாக்ஸும் கலர் பண்ணிடும். ஈச் பிளாக்ஸும் கலர் பண்ணும். இது மாதிரி ஒரு நான் நார்மலா கலர் பண்ணேன். யூஸ்வலா இது ஆரஞ்சு இல்ல, நம்ம இந்தியன் பிளாக் மாதிரியே வந்துருச்சு. ஆக்சுவலா நான் நினைச்ச கலரு இல்லை, பட் எல்லாம் பண்ணுறப்ப இங்க ஆரஞ்சு ரெட் பண்ணிருக்கோம் நம்ம. ஓகே, ஈச் டு பி கலர்ட் டிஃபரெண்ட்லி. 6 டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. மொத்தமா 6 கலர்ஸ் இருக்கு. சரிங்களா? 6 கலர்ஸ் இருக்கு மொத்தமா. எத்தனை இந்த 6 கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எத்தனை வழியா இந்த 3 பிளாக்கையும் டிசைன் பண்ண முடியும், கலர் பண்ணி பாசிபிள் இருக்கு அப்படின்னு கேக்குறேன். சரிங்களா? இதை நம்ம சால்வ் பண்றோம்.
இந்த உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க, நீங்க சால்வ் பண்ண போறீங்க. என்னது, இந்த மாதிரி 3 பிளாக்லயும் 3 கலர் அடிக்கணும், மொத்தமா 6 கலர் அடிக்கணும், எத்தனை வழியில இதை உருவாக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம சிஸ்டமேட்டிக்கா நம்ம பதில் சொல்லணும். மொத்தமா என்கிட்ட 6 கலர் இருக்கு டோட்டல், மொத்தமா 6 கலர் இருக்குது அப்படின்னு தெரியுது. அப்ப ஃபர்ஸ்ட் பிளாக்கை நான் கலர் பண்ணணும்னா எனக்கு எத்தனை ஃபர்ஸ்ட் பிளாக், ஃபர்ஸ்ட் எஸ்டி ஃபர்ஸ்ட் பிளாக்கை கலர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிளாக் கலர் பண்ண போறேன் அப்படின்னா எத்தனை வழி இருக்கு, 6 வே இருக்கு. செகண்ட் பிளாக்கை கலர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிளாக்கை கலர் பண்ணல ஒரு கலர் பண்ணிட்டேன், அதை திருப்பி ரிப்பீட் பண்ண முடியாதுல்ல, ஒரு கலர் மொத்தம் ரிமைனிங் 5 கலர் இருக்கும். அப்ப செகண்ட் பிளாக்க 5 வேல கலர் பண்ணலாம். சரி, அதையும் சூஸ் பண்ணிட்டேன். அப்புறமா மீதி எத்தனை இருக்கு, அந்த கலரை யூஸ் பண்ணிட்டேன்ல, 3வது பிளாக் தானே ரிமைனிங் கலர், அப்போ 4 கலர் மீதி இருக்கு. இதுல 4 வேல இந்த கலரை ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணலாம். அப்ப ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறோம். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் படி எத்தனை வழி, ஃபர்ஸ்ட் 6 வழி, அடுத்து 5 வழி, அடுத்தது 4 வழி, மொத்தமா எத்தனை வழி எவ்வளோ, 6 5s are 30, 3 4s are 12, 1 2 0, 120 வழி இருக்கு. மொத்தம் 120 கொடியை நீ உருவாக்கலாம். 3 கலர் உருவாக்கணும், 3 வண்ண கொடி உருவாக்கணும், 6 கலர் கொடுத்துருக்காங்க, COLOUR சூஸ் பண்ணி மொத்தமா 120 டிசைன் பண்ணலாம் விதவிதம். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேமா, நம்ம இன்னைக்கு ஃபண்டமெண்டல்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம். கிளாஸ் ஃபர்தரா கிளாஸ் எடுக்கிறேன். மேக்சிமம் எனக்கு ஒர்க்கு ஹை ஷெட்யூல் டைட்டா இருக்கு. ஃபர்தரா உங்களுக்கு அடுத்தடுத்து இதே பர்முடேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ், அப்புறமேட்டு பைனாமியல்ஸ் தியரம் எல்லாத்தையுமே நம்ம பெட்டரா பார்க்கலாம்.